அயத்தொல்லா அலி கமினி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு அநியாயத்துக்கு அசாசினேட் பண்ணிருக்காங்க. சோ இது எதனால இப்படி பண்றாங்க? உண்மையிலேயே இவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்களா, அதை வெப்பனைஸ் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்க்க போனா அப்ப நம்ம ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி போயிடணும். பிரிட்டன் வந்துட்டு ஒரு டார்சின் ஒருத்தர் வந்துட்டு இங்க ஆயில் கண்டுபிடிச்சுன்னு நீ போய் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க ஈரான்ல. அப்ப என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நிலைமையில 24 கோடி அந்த மாதிரி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இவங்க 50,000-60,000 கோடி வருஷம் எடுக்கிறாங்க. இது வந்துட்டு அங்க லோக்கல்ஸ்ல இருக்க ஈரானியன்ஸ்ல சண்டை போட்டு இதை அலோவ் பண்ணக்கூடாது, நேஷனலைஸ் பண்ணணும் எங்களோட ஆயில் ரிசோர்ஸ், அது மக்களுக்கு வந்து சேரணும் இந்த காசுன்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. இப்போ ஒரு நேஷனலைஸ் பண்ண சொல்லி ஒரு பர்டிகுலர் மனிதர் 1950ல அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் கொன்னுறாரு. 1951ல முகமது மொசாடிக் ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்ஸ்டேட் பண்றாரு. இவர் சொன்ன மாதிரி என்ன பண்றாரு, ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணிடுறாரு. இது தாங்க முடியாம பிரிட்டிஷ்க்கும் யூஎஸ்க்கு போன பிசினஸ்னால இவங்க என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் ட்ரேட் கவுன்சில்ல வச்சு பிரஷர் கொடுத்து யாரையுமே வாங்க விடாம பட்டாங்க. இது பண்ணனால என்ன ஆயிடுச்சு, அவரோட கம்ப்ளீட்டா அவங்களோட எக்கானமி கிரிப்பிள் பண்ணி 1953ல CIA MI6 வச்சு அவர் முகமது மொசாடிக் அந்த பொசிஷன் விட்டு கூப் மாதிரி வச்சு காலி பண்ணி இன்னொரு டம்மி பிரைம் மினிஸ்டர் எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அந்த டைம்ல ஷா ஆஃப் ஈரான் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த ஆயில் எல்லாம் திருப்பி பிரிட்டிஷ்க்கும் யூஎஸ்க்கு திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாரு. அவர் 26 வருஷம் ரூல் பண்றாரு. அயத்துல்லா ருஹல்லா குமனி அவர்தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர் வந்து எடுத்துட்டு கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றாரு. இதோட இது முடிஞ்சிடலங்க. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்த போது இது 1981ல இப்போ இறந்தாரு பாருங்க, இப்போ அசாசினேட் பண்ண அலி கமினி பவருக்கு வராரு. 36 வருஷம் ரூல் பண்றாரு. எக்கச்சக்க பிரச்சனை யூஎஸ் ஓட. ஏன்னா இவர் யூஎஸ்க்கும் யூகேக்கும் மத்த கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கும் பெண்ட் பண்ணல. மெயினா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆயில், எக்கச்சக்க ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் 20% ஆஃப் ஆல் தி ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வழி தான் பாஸ் ஆகுது. இது தவிர சைனாக்கு இவங்க தான் பிகெஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். சோ இப்போ இவங்க ஆயிலுக்கு சைனா கொடுக்கிற வரைக்கும் யூஎஸ்க்கு சைனா மேலயோ யுஎஸ்எஸ்ஆர் மேலயோ எந்த கண்ட்ரோல் இல்ல. ட்ரம்ப் சொன்னதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வேர்ல்டு என்கிட்ட ஆயில் வாங்கட்டும், இதுதான் அவங்களோட எய்ம் பண்ணிட்டு வராங்க. உண்மையிலே நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு பிரச்சனை பண்ணா பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அங்க போவே இல்லை. அப்போ ஆயில் இருக்க கண்ட்ரிஸ் ஒண்டி தான் அட்டாக் பண்றாங்க. நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா காலங்காலத்துல 8 மணிக்கு அவரோட காம்பவுண்ட்லயே வச்சு அவரை மர்டர் பண்ணிருக்காங்க. இது போனனால வைட் ஸ்ப்ரெட் அன்ரெஸ்ட். ஈரான் என்ன பண்றாங்க, யூஎஸ் ஓட பேஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. துபாய், குவைட், இப்போ என்ன காலங்காலத்துல என்ன பண்றாங்க, சைப்ரஸ் அட்டாக் பண்ணாங்க. சைப்ரஸ்ல பிரிட்டிஷ் பேஸ் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நான் யூஎஸ்க்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன் எப்படின்னா அவங்க வந்து எங்களோட டிஃபென்ஸ் பேஸஸ் யூஸ் பண்ணலான்ட்டாராம். இப்போ அவங்களையும் சேர்த்து வச்சு அநியாயம் பண்றாங்க. இதனால இப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன நடக்க போகுது தெரியல. அநியாயத்துக்கு ஈரான் தனியா மாட்டிக்கிச்சு. என்ன அவங்களுக்கு இருக்கிற ஒரே கர்ஸ் தான் அந்த ஆயில் இருக்கிறத ஒரே கர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நியாயம் அநியாயம் பத்தி இப்போ காமினி நல்ல மனிதரா இல்லையா, அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டான்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கான்ட்ராடிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனா ஒரு வெளி கண்ட்ரி யூஎஸ்ஓ சரி இஸ்ரேல் சரி இவங்க உத்தம மாதிரி மத்த கண்ட்ரில போயிட்டு ஒரு ரிலிஜியஸ் ஹெட்டையோ பொலிட்டிக்கல் ஹெட்டையோ இந்த மாதிரி போயிட்டு மர்டர் அசாசினேட் கூட சொல்ற மர்டர் பண்றதுக்கு they have no rights. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே கர்ஸ் ஆயில் தான். ஆயில் இருக்கனால தான் இந்த என்டையர் பிரச்சனை நடந்தது.